ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நார்மலாக கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்படி உட்காரணும், எப்படி நிற்கணும், எப்படி படுக்கணும், நம்மளை அறியாமலேயே இந்த பொசிஷனில் படுக்கும் பொழுதோ இந்த பொசிஷனில் நிற்கும் பொழுதோ அது வந்து குழந்தையை வந்து பாதிக்கலாம். அது என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை ஈஸியாக சரி பண்ணும் பொழுது உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் அது ரொம்பவே சேஃப்னு கூட இதை சொல்லலாம். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட சொல்லலாம். நம்மளோட வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்தோன்னா, கர்ப்பிணிகள் வந்து நார்மலாக உட்கார பொசிஷன்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ நார்மலாக ஒரு சேர்லேயே உட்காரும் பொழுது ஸ்ட்ரைட்டாக உட்காராமல் அவங்களோட முதுகு பகுதி வந்து லைட்டாக பெண்ட் ஆகியோ அல்லது தோல் பகுதி அப்படியே சுருக்கியோ அப்படியே உட்காருவாங்க. அப்படி உட்காரும் பொழுது உங்களுக்கு அதே சேஃப் வந்து, அதாவது உங்களுக்கு எப்படி நீங்கள் உட்கார்றீங்களோ குழந்தை பிறந்த பிறகும் அதே சேஃப் வந்து உங்களுக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிக நேரம் கீழே காலை தொங்க போட்டு உட்காரும் பொழுது கால் வீக்கமும் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, நார்மலாக ரொம்ப நேரம் காலை கீழே தொங்க போட்டு உட்காரும் பொழுது ரத்த ஓட்டம் வந்து அந்த அளவு சரியாக இருக்காது. அதனால் கால் வீக்கம் வந்து ஈஸியாக அதிகமாகிடும். ஒரு சில கர்ப்பிணி பெண்கள் வந்து கீழே சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. சமணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தான். ஆனால் 9 மாதங்களுக்கு அடுத்து நீங்கள் சமணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அது வந்து குழந்தைக்கு வந்து ஒரு அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 9வது மாதத்தில் மட்டும் நீங்கள் அந்த சமணங்கால் போட்டு சாப்பிட்றத வந்து தவிர்த்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா நிற்கிறது நிற்கிறது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகள் வந்து ரொம்ப நேரம் நிற்கும் பொழுது மொத்த வெயிட்டுமே, அதாவது நார்மலாக கர்ப்பிணிகளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறத வெயிட்டை விட இப்போ நம்ம 10லேருந்து 15 கிலோ வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிடுப்போம். 60 கிலோ இருந்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக 70லேருந்து 75 கிலோலாம் ஒரு சிலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. ஒரு சிலர் 80 கிலோ வரைக்குமே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது ரொம்பவே இயல்பான ஒன்று தான். நீங்கள் அதிக நேரம் நிற்கும் பொழுது அல்லது ஒரு சிலர்லாம் அதிக நேரம் நின்று அப்படியே சமையல் பண்ணுவாங்க. அப்படி சமைக்கும் பொழுது உங்களுக்கு மொத்த வெயிட்டுமே உங்களுடைய பாதம், அதாவது குதிங்கால்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் எல்லா வெயிட்டுமே உட்காரும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கால் வலி வந்து ரொம்ப அதிகம் ஏற்படும். இதனால் முதுகு வலி வந்து அதிகமாக ஏற்படும். மேக்ஸிமம் நீங்கள் சமைக்கும் பொழுதோ சரி, இல்லை வேறு நார்மலாக ஒரு வீட்டு வேலைகள் செய்யும் பொழுதோ சரி, இல்லை வெளியில் நீங்கள் போகும் பொழுதோ சரி, ரொம்ப நேரம் நிற்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் ஒர்க் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் ஒர்க் பண்ணுங்கள். இல்லை ஒரு 5 நிமிஷமாவது கேப் விட்டு அந்த மாதிரி உட்காந்து போயிட்டு அப்படி உட்காரும் பொழுது அந்த கால் வலி வந்து உங்களுக்கு இருக்காது. இதனாலேயே நிறைய பெண்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, நிறைய பேருக்கு வந்து அந்த கால் பாதம் வந்து ரொம்ப வலி வந்து ஏற்படும். இதை வந்து கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உட்காரும் பொழுது கீழே, அதாவது மேக்ஸிமம் கர்ப்பிணிகள் வந்து கீழே உட்காரும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்பவே ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சேரில் உட்கார்றதுனால கால் வீக்கம் நம்ம வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்கோம்ல, நீங்கள் அதுவே கீழே காலை நீட்டி உட்காரும் பொழுது, நல்லா விரித்து உட்காரும் பொழுது உங்களுக்கு அந்த கால் எலும்புகள் நல்லா ஆக்டிவ் ஆகிறதுக்கும், அதாவது நல்லா தளர்வடைகிறதுக்கும், உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கிறதுக்கும் இந்த கீழே கால் தொங்க போட்டு உட்காராமல் கீழே வந்து கால் நீட்டி உட்கார்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தான் படுக்கிற பொசிஷனும். இப்போ நம்ம படுக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து டக்குன்னு யாராவது கூப்பிட்டுட்டாங்கன்னா ஒரு சிலர் அப்படியே டமடமன்னு எந்திரிச்சு உருண்டு அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு ஒடியாருவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு 2 கைகளை வந்து முன்னாடி வச்சு ஒரு காலை கீழே இறக்கி அதுக்கடுத்து திரும்ப இன்னொரு காலை கீழே இறக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் மெதுவாக வந்தால் போதுமானது. எல்லாருக்குமே தெரியும் ப்ரெக்னென்ட் உமன் ஸோ டக்குன்னு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு உருண்டு பறக்கி அப்படி போகும் பொழுது அது குழந்தைக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் படுக்கும் பொழுதும் டம்முன்னு ஒரு சிலர்லாம் அப்படியே டமார்னு படுத்துருவாங்க. அப்படி படுக்கக்கூடாது. மெதுவாக படுத்து ஒரு சைடு இப்போ இடது பக்கமோ வலது பக்கமோ படுத்த கால்களை அப்படி வச்சு கைகளை ஊனி மெதுவாக சாஞ்சு அப்படி படுக்கும் பொழுது இன்னுமே ரொம்பவே ஆரோக்கியமானது.
ஒரு சிலர் வந்து ரொம்ப இடது பக்கம் வந்து படுக்கணும், வலது பக்கம் படுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நார்மலா நம்ம வலது பக்கம் படுக்கும் பொழுது குழந்தைக்கு தேவையான ஆக்ஸிஜன் வந்து சரியா போகாது. குழந்தையோட அதாவது குழந்தையோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா, குழந்தைக்கு தேவையான இடமே அந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க வலது பக்கம் வந்து அதிக நேரம் படுத்துட்டு, அதாவது இடது பக்கம் அதிக நேரம் படுத்துட்டு, வலது பக்கம் வந்து கம்மியான நேரம் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்க இடது பக்கம் வந்து 1 மணி நேரம் தூங்குனீங்கன்னா, வலது பக்கம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்க தூங்கலாம். அப்படி தூங்கும் பொழுது குழந்தைக்கு தேவையான ஆக்ஸிஜன் கரெக்ட்டா போகும். குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து கரெக்ட்டா போகும். குழந்தையோட ஆக்டிவும் ரொம்ப அதிகமா இருக்கும். குழந்தையோட மூவ்மெண்ட்டும் நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப அதிகமா இருக்கும். கர்ப்பகாலத்தில இந்த மாதிரி உட்கார்றதோ, இந்த மாதிரி நிக்கிறதோ, அ இதெல்லாம் வந்து தவிர்த்துக் கொள்ளலாம். நார்மலா கார்ல போம்பொழுதும் சீட் பெல்ட் வந்து போட்டு உட்காருவாங்க. வயித்து பகுதிய நோக்கி இல்லாம, நல்லா கொஞ்சம் மேல தூக்கி விட்டு போடுங்க. அப்படி சீட் பெல்ட் நீங்க போடும்பொழுது, அது கூட ரொம்ப அழுத்தத்த வந்து ஏற்படுத்தும். ஸோ, நீங்க நல்லா மேல தூக்கி சீட் பெல்ட் போட்டு உட்கார்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தான் இப்ப கார்ல போகும்பொழுது கீழ இறங்க போறோம்னா, ஒரு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு காலா எடுத்து வைப்பாங்க. அப்படி இல்லாம ஒரே பொசிஷன் வந்து 2 காலையும் ஒரே பொசிஷன் இப்ப எந்த சைடு இறங்குறீங்களோ, அந்த சைடுல 2 காலையும் ஒரே பொசிஷன்ல கொண்டு வந்து 2 காலையும் ஒரே நேரத்தில அப்படி வைக்கும்பொழுது, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க டக்குன்னு ஒரு கால கீழ எடுத்து வைக்கும்பொழுது, உங்களுக்கு அந்த பிறப்புறுப்புல இருந்து வலி வந்து ரொம்ப அதிகமா ஏற்படும். அத ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.